சின்ன சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ மக்களே, 5 டைம்ஸ் சாம்பியன் வெர்சஸ் 5 டைம் சாம்பியன்ஸ் ஒரு எல் கிளாசிக்கோ மேட்சை நாங்க ப்ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் வித் பிளே பாய் அனலிஸ்ட். நான் உங்க கோபால். பிளே பாய், என்ன உங்க டீம் எம்ஐ இந்த ஸ்குவாட் சேஞ்சஸ் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? இன்னைக்கு எப்படி இருக்கும் மேட்ச்? ஸ்குவாட் சேஞ்சஸ்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்டா. இப்பதான் ஆக்சுவலா ஒரு நல்ல ரிதம்ல வராங்க. அதனால அந்த இது எப்படியும் அது மினிமம் 2-3 பேர், டேனிஷ் மலேவரா இருக்கட்டும், கிறிஸ் பகத்தா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. ஸோ மினிமம் இன்னும் ஒரு 2 மேட்ச் ஆச்சு இதே லைனப்பை வச்சு ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர் ஷர்துல் தாக்கூர் இல்ல தீபக் சகரை விளையாட உங்களுக்கு யாருக்கும் டெம்ட் ஆகலையா? அப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறியா? நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே வீடியோல சொன்னேன் நல்ல ரிதம்ல போயிட்டு இருக்குன்னு. திருப்பியும் அவங்கள ஏதாச்சும் எடுத்துட்டு வந்துட்டு அவங்களோட வீக்னஸ் இவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பழகணும். அதுதான் உனக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு பார்த்து ரெட் சட்டை வேற போட்டு வந்துருங்க. ஆர்சிபி கண்ணிங்கிறத நிரூபிக்கிறேன். கரெக்டா? இல்லடா அப்பெல்லாம் இல்லடா. சிஎஸ்கே ஃபேன் இருந்துச்சு. எனக்கு ஆர்சிபி பிடிக்கும், சிஎஸ்கே பிடிக்கும். சரி, ஓகே. ஆக்சுவலி வந்து இப்போ ரீசெண்ட் அப்டேட் என்னன்னா, சிஎஸ்கே போலிங் கோச் சொல்லியிருக்காரு ஸ்பென்சர் ஜான்சன் நாங்கள் ஸ்ட்ரைட்டாவே 11ல எடுத்துட்டு வர பிளான் பண்றோம் அப்படின்னு. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ சைட்ல வந்து 2 பேரோட டீம்ல என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, ரோஹித்தா இருக்கட்டும், தோனியா இருக்கட்டும், அவங்க விளையாடுவாங்களா இல்லையான்றது டாஸ்க்கு முன்னாடி தான் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய மேட்ச். அதாவது ஐபிஎல்லே இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மேட்ச். சிஎஸ்கேவா இருக்கட்டும், எம்ஐக்கா இருக்கட்டும். அதனால முடிஞ்ச அளவு 2 பேருமே அந்த 2 பிக் கன்ஸ் 2 பேருமே 2 சைட்ல இருந்து கூட்டு வந்தாலே ஒரு இது வந்துடும். ஆஹா, இவனா ரோஹித் வந்து லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் 2 சிஎஸ்கே அவுட்டிங்ல வந்து ஒரு செஞ்சுரி, ஒன்னு வந்து ஒரு 50 அடிச்சிருக்காரு. அதுல ஒரு 50 அடிக்கும் போது நாங்க எம்ஐ வின் பண்ணியிருக்கோம். இன்னொரு இது சிஎஸ்கே இது பண்ணும்போது, ஐ மீன் சிஎஸ்கே கூட இன்னொரு செஞ்சுரி அடிக்கும் போது அது நாங்க தோத்துருக்கோம். இந்த பக்கம் தோனி இதுன்னு பார்த்தா சொல்லவே வேணாம். அது லாஸ்ட் ஓவர்ல ஒரு 16 ரன் இருந்தா கூட ஆப்போனன்ட்ல இந்த பக்கம் ஒரு 2 ரன் போயிடுச்சுன்னா கூட மீதி 4 பால்ல 14 ரன் அசால்ட்டா அடிக்கிறேன். அதனால 2 டீமுக்குமே ஒரு இது இருக்கும். ரிட்டர்ன் ஆகா, இவன் இன்னைக்கு ரிட்டர்ன் ஆனாலும் சரி, இவன் இன்னைக்கு ரிட்டர்ன் ஆனாலும் சரி, 2 பேர்ல யார் ரிட்டர்ன் ஆனாலுமே ஆஹா வந்துட்டானாடா, நமக்குன்னே வருவானுங்கடா இவனுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் 2 டீம். எம்ஐ ஃபேன்ஸ்க்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, வில்ஜாக்ஸ் இஸ் பேக் இன்டு தி 11. சரியான இன்ஸ்டால ஒரு ப்ரோமோ வீடியோ போட்டிருந்தாங்க, அருமையா இருந்துச்சு. வில்ஜாக்ஸ் எப்படி ஸ்ட்ரைட்டாவே 11ல வந்துருவாரா? கண்டிப்பா வில்ஜாக்ஸ் ஆர் ரதர்ஃபோர்டா. ஏன்னா மத்த ஒரு 3 ஸ்லாட்டுமே கரெக்டா இருக்கு. லைக் யாரு, சாண்ட்னர், கசன்ஃபர், டிகாக் அப்படிங்கும்போது மோஸ்டா வந்து வில்ஜாக்ஸா ரதர்ஃபோர்டான்னு போது ஒரு எப்படி சொல்றது, ரதர்ஃபோர்டு ஒரு 6 மேட்ச் கிட்டத்தட்ட ஆடிட்டாரு. 5 to 6 மேட்ச் ஆடிட்டாரு. அதனால கண்டிப்பா ஜாக்ஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கு. நான் இதுல ஆக்சுவலி ஒரு விஷயம் வித்தியாசமா சொல்லட்டுமா? நீங்க விளையாடுறது வந்து வாங்கடையில, சரியா? வாங்கடையில ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுவான்னு பாத்துக்க. நான் லாஸ்ட் ரிவ்யூல கூட சொல்லியிருக்கேன். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தவிர யாருக்கும் பெருசா இங்க கிளிக் ஆகாது அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்கேன். சோ நான் என்ன பண்ணுவேன்னா, அல்லா கசன்ஃபாரியை டிராப் பண்ணிட்டு வில்ஜாக்ஸை விளையாடுவேன். பிகாஸ் உனக்கு அந்த ஆஃப் ஸ்பின் போடவும் ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு, நல்லா பவர்ஃபுல்லா பேட்டிங் ஆடவும் ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு. ரீசெண்டா வேர்ல்ட் கப்ல நல்லா பண்ணிட்டு தான் வில்ஜாக்ஸ் வந்திருக்கான். சோ ஐ திங்க் இந்த மாதிரி போகலாம். பட் எனக்கு நான் நிறைய மேட்சப்ஸ் பார்த்தேன். நம்ம மேட்சப்ஸ் பத்தி பேச ஆரம்பிப்போம் இப்பவே. மேட்சப்ஸ்ல என்னோட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெண்ட் போல்ட் வெர்சஸ் சஞ்சு சாம்சன், ட்ரெண்ட் போல்ட் வெர்சஸ் ருத்ராஜ் கெய்க்வாட், பூம்ரா வெர்சஸ் டுபே, இந்த மேட்சப்ஸ்லாம் நான் பார்த்தேன். சஞ்சு சாம்சன் வந்து கிட்டத்தட்ட போல்ட்டுக்கு அகேன்ஸ்டா 3 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. 110 தான் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ருத்துவுமே ஒரு மாதிரி டீசெண்டா தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. சோ அந்த ஆங்கிள் பார்த்தா ட்ரெண்ட் போல்ட்டை உள்ள கொண்டு வரதை பத்தி நீங்க யோசிப்பீங்களா எம்ஐ சைட்ல இருந்து? வந்து போல்ட் முன்னாடி உள்ள அவுட்டிங்ல எல்லாம் வந்து போல்ட் வெர்சஸ் சிஎஸ்கே பிளேயர் லைக் சாம்சனா இருக்கட்டும், ருத்ராஜா இருக்கட்டும், ஸ்டார்டிங்ல வந்து அவன் வந்து பால நல்லா இன்ஸ்விங் பண்ணுவான், பவர் பிளேல விக்கெட் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவன் ஓவர கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் ஆடுவாங்க. மேபி அந்த ஒரு இதுல வந்து போல்ட்டை உள்ள கொண்டு வரையும் வாய்ப்பு இருக்கு. நீ சொன்ன மாதிரி கசன்ஃபரை ட்ராப் பண்ணிட்டு போல்ட், சாண்ட்னர், டிகாக், ஜாக்ஸ் இப்படி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இன்னைக்கு மேட்ச்ல போல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் போல்ட் வெல் வெர்சஸ் சிஎஸ்கே, நாட் ஒன்லி வெர்சஸ் சஞ்சு சாம்சன். நான் எப்படி எம்ஐ போலிங் இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைப்பேனா, லாஸ்ட் மேட்ச் மாதிரி பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ட்ரெண்ட் போல்ட் உள்ள கொண்டு வர பார்ப்பேன். ஷெர்டன் ரூதர்ஃபோர்டுக்கு பதிலாக வில்ஜாக்ஸை கொண்டு வருவேன். இப்போ எம்ஐ வாண்ட்ஸ் டு வின்னா இதெல்லாம் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் பூம்ராக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுப்பேன், அதுக்கு அடுத்து ட்ரெண்ட் போல்ட்டை கொடுப்பேன், அதுக்கப்புறம் உள்ள மிச்சல் சாண்டரை கொண்டு வர பார்ப்பேன். பிகாஸ் சஞ்சு சாம்சன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு தோணுது. பூம்ராக்கு அகேன்ஸ்டாவும் அவருக்கு நல்ல மேட்ச் அப் இல்ல, சஞ்சு சாம்சன் போல்ட்டுக்கு அகேன்ஸ்டாவும் நல்ல மேட்ச் அப் இல்ல.
மிச்சல் சாண்டனருக்கு ஓகே. அகேன்ஸ்டாவும் நல்ல மேட்ச் அப் இல்ல. சோ 3 பேரையுமே நான் பவர் பிளேல யூஸ் பண்ணி சஞ்சு சாம்சன் எப்படி டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட தாட் ப்ராசஸ்ல இருக்கு. இது எம்ஐ பண்ணா எம்ஐக்கு இன்னும் பாசிட்டிவா இருக்கும். பட் ருத்ராஜ் கெய்க்வாட் வெர்சஸ் பூம்ரா பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா பண்ணிருக்காரு. ஐ திங்க் இன்னைக்கு ருத்ராஜ் ஸ்கோர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது ஒரு வாங்கடே பிட்ச். இங்க நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். போல்ட்டை மட்டும் அவர் பார்த்து ஆடிட்டாருன்னா இன்னைக்கு அவர் கண்டிப்பா 50 பிளஸ் அடிப்பாரு. பட் சஞ்சு இஸ் கோயிங் டு ஸ்ட்ரகிள் தான் நான் நினைக்கிறேன். ருத்ராஜா இருக்கட்டும், யாரா இருக்கட்டுமே, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெயின் மேட்ச்ல வந்து ஏதாச்சும் ஒரு மெயின் பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. லைக் எம்ஐல ரோஹித்தா இருக்கட்டும், மத்த டீம் கூட எல்லாம் ஒரு 20, 30 அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆகிற ரோஹித் வந்து சிஎஸ்கே கூட ஒரு 50யோ ஒரு 50 பிளஸோ அடிக்கிற மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கும். ஆமா. லைக் சூர்யாவும் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு மெயின் மேட்ச்ல தான் இவங்க எல்லாம் ஸ்டெப் அப் ஆவாங்க. சோ அதனால நீ சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மேபி இன்னைக்கு மேட்ச்ல ருத்ராஜ் அடிக்க வாய்ப்பு இருக்கு. Why don't you play டேனிஷ் மலைவர்? டேனிஷ் மலைவரா இல்ல ரோஹித்தா? அத பத்தி உன்னோட இது என்ன? இல்ல நமந்தீர ஓபன் பண்ண வைப்பீங்களா? இல்ல ஆக்சுவலா நமந்தீர் வந்து ஓபன் பண்ண மாட்டோம். ம். நமந்தீர் வந்து 3, 4 அந்த இதுல தான் அவருக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. அது பிரச்சனை கிடையாது. டேனிஷ் மலைவர் லாஸ்ட் டைம் மேட்ச் போடும்போதே அந்த ஸ்டாட்ஸ்ல பார்த்தேன் நானு. ம். ஓரளவு நான் கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அவரோட இதுல 3 எவ்வளோ பெஸ்ட்டோ எவ்வளோ 300 சம்திங் கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. அந்த ம். இதுதான் அவரு வச்சு வந்திருக்காரு. ஸோ நான் அத வச்சுட்டு பார்க்கும்போது ஓகே, அட்லீஸ்ட் ஒரு நீ அவ்வளோ 50 எடுத்தோனே 50, 40 வரலனா கூட ஒரு குயிக்கா ஒரு 10 பால்ஸ் 30 அந்த மாதிரியாச்சும் ஒரு நல்ல கிளாஸ் ஆடுவான் தெரியுமா? 13 ஆமா. பால் 37 இந்த மாதிரி ஒரு ஃபயர்ல ஆடுவான்னு பார்த்தா, ஆனா ஆப்போசிட்ல பார்த்தா ஜிடிக்கு எதிரா வந்து ரபாடா ஒண்ணுமே பண்ண முடியல அவனால. ம். அதனால எதுவும் இல்ல. மேபி இன்னைக்கு மேட்ச்ல ரோஹித்தால இது கொடுக்க முடியல அவைலபிள், அதாவது இம்பாக்ட் பிளேயராவும் இதாக முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துல வேணா அந்த டேனிஷ் மலைவர் வேணா போலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ மிடில் ஆர்டர்ல சிஎஸ்கேல ஆடுறது வந்து சிவம் டுபே, டெவால் ப்ரூவிஸ், அதுக்கப்புறம் சஃப்ராஸ் ம். கான் தான். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, சிவம் டுபே அகைன்ஸ்ட் மிச்சல் சாண்டனர் ஒரு நல்ல மேட்ச் அப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சிவம் டுபே இதுவரைக்கும் வின் பண்ணியிருக்காரு. மிச்சல் சாண்டர அடிச்சிருக்காரு. பட் இப்ப ம். சிவம் டுபேக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சிவம் டுபே வீக்னஸ் நெறைய பேர் நல்லா டீகோட் பண்ணிட்டாங்க. ஸோ மிச்சல் சாண்டர் ம். நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுவும் பூம்ரா வெர்சஸ் டுபேலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு டுபே. ஸோ வந்து நான் அதான் ஓ. சொல்றேன். பூம்ராவ ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு அங்கேயே ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேல நிறுத்திட்டு, சிவம் டுபே வந்தோனே இன்னொரு ஓவர் குடுத்துருவேன். சோம்பு ஓகே. வந்தோனே இன்னொரு ஓவர் குடுத்துட்டு, திருப்பி வந்து டெத்ல ஒரு 2 ஓவர் வச்சுப்பேன். சோ அத அவங்க வந்து மும்பை எப்படி பிளான் பண்ணுதுன்னு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, அஸ்வினி குமார் எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்றது தான். பிகாஸ் அஸ்வினி குமார் வந்து ம். அதர் கிரவுண்ட்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு. பட் வாங்கடையில வரும்போது அவரோட எக்கனாமி 10+ இருக்கு. பிகாஸ் அவர் நெறைய ஸ்லோவர் பால வந்து இது பண்ணி போடுறதுனால, அது வாங்கடையில பெருசா ஒர்க் அவுட் ஆவாது. வாங்கடையில பேஸ் தான் நல்லா எடுத்து குடுக்கும். அதுவுமே கரெக்ட்டான லைன் அண்ட் லென்த்ல போட்டா தான். சோ அதுதான் இப்ப இருக்க ஒரே விஷயம். பட் இந்த சைடு இப்ப வந்து பேட்டிங் சைடு எம்ஐயோட பேட்டிங் சைடு வந்தீங்கன்னா, டாப் ஆர்டர்ல ரோஹித், டிகாக்கோ இல்ல டேனிஷ் மலைவர் இல்ல ஸ்கை தான் விளையாட போறாங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா போட போறது மேபி அகில் ஹுசைன், இல்லன்னா முகேஷ் ஸ்டார்க், இல்லன்னா மிச்சல் ஸ்பென்சர் ஜான்சன். இந்த மாரி ஏதோ ஒரு காம்பினேஷன்ல தான் அவங்க ட்ரை பண்ண போறாங்க. இந்த மேட்ச் அப்லயும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு படி வந்து மும்பை அகைனா தான் தெரியுது. பிகாஸ் அகில் ஹுசைன் இஸ் அ குட் பவுலர். பட் முகேஷ் ஸ்டார்க்கோ சரி மிச்சல் ஸ்பென்சர் ஜான்சனோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அடி வாங்குவாங்க. வாங்கடை மாரி இப்ப கண்டிஷன்ஸ்லாம் அவங்களால நல்லா பண்ண முடியாது. நான் ஸ்டில் ராமகிருஷ்ணா கோஷ பத்தி சொல்லுவேன். பட் அத அவங்க பண்ண போறதில்ல. சோ அதே மாரி எனக்கு என்ன ஒரு பயம்னா, லாஸ்ட் மேட்ச்சே அவங்க அகில் ஹுசைன டிராப் பண்ணிட்டு மேத்யூ ஷாட்ட விளையாடுனாங்க. இந்த மேட்ச் அந்த மாரி தான் ஜோக் பண்ணுவாங்களோன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல முகேஷ் சௌத்ரி ஆட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஏதோ ஒரு பர்சனல் ரீசனால யாருக்கோ உடம்பு சரியில்லையோ யாரோ இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ம். ஒரு நியூஸ் பார்த்தேன் நானு. மார்னிங் ஓகே. தான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதனால ம். மேபி முகேஷ் சௌத்ரி வந்து இன்னைக்கு மேட்ச்ல ஆடுவாரா அப்படிங்கிறது கேட்டா டவுட்டுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓ! அப்ப மேபி அதுக்கு வந்து plan ஸ்ட்ரெய்ட்டாவே மிச்சல் ஸ்பென்சர் ஜான்சன் தான் விளையாடுவாரு கன்ஃபார்ம். அதுல எந்த டவுட்டும் இல்ல நம்மளுக்கு. ஓகே. இப்ப இந்த மேட்ச்சோடைய பெரிய காமெடி ஆஃப் எரர்ஸ் என்னன்னா, இந்த சைடுல ஸ்கை, இந்த சைடுல ருத்து. 2 பேரும் தடவ தடவிட்டு இருக்காங்க இந்த சீசன்ல. அத பத்தி என்ன 2 பேரும் சேலிங் இன் த சேம் போட்ன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாருனா ஸ்கோர் பண்ணுவாங்களா? நான் முன்னாடியே ருத்ராஜ்ன்னு சொன்னேன். நீ எப்படி ஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்னு நினைக்கிறியா இந்த மேட்ச்? சிஎஸ்கேவா இருக்கட்டும், ஏய் மத்த யார்கிட்டனாலும் நம்ம தோக்கலாம்டா. ஆனா எம்ஐ கிட்ட தோக்க கூடாதுடா அப்படிங்கிற ஒரு இது இவங்க கிட்ட ஒரு மைண்ட் செட். எம்ஐ ம். எம்ஐ கிட்டயா? ஐய்யய்யோ! இவனுங்க கிட்ட வந்து எப்படியும் நம்ம ஜெயிச்சிரணும். அட்லீஸ்ட் உயிர குடுத்தாச்சும் போராடணும் அப்படிங்கிற மாரி ஒரு கேம் தான் வந்து நம்ம இவ்வளவு நாள் பார்த்திருக்கோம். அந்த சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ. அது லாஸ்ட் ம். பால் த்ரில்லரா இருக்கட்டும், லாஸ்ட் ஓவர் த்ரில்லரா இருக்கட்டும் அப்படிங்கிறதால இந்த மேட்ச் 2 டீமுக்குமே மெயின். அதனால யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டோ இல்ல அவுட் ஆஃப் ஃபார்ம்னு நம்ம சொல்றோமோ, அவங்க இன்னைக்கு 2 பேருமே ஸ்டெப் அப் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். மேபி அதுல சிஎஸ்கேல ருத்ராஜா இருக்கட்டும், எம்ஐல ஸ்கையா இருக்கட்டும். இந்த ஓகே. மாரி தான் நான் சொல்றேன். அதனால சரி. 2 டீமுக்குமே வாய்ப்பு 2 டீம்லயுமே ருத்ராஜ் ஒரு 50 அடிக்கலனா கூட ஒரு 30யோ 40யோ இந்த பக்கமும் அதேதான் ஒரு 30 40 மேக்ஸிமம் ஸ்கை வேணா ஸ்கையை பத்தி உனக்கே தெரியும். ஒரு 30 ரன்னுக்கு மேல போயிடுச்சுன்னா தலைவர் வந்து பேட்டை 360 இதுல ஃபுல்லா ஸ்வீப் பண்றது அதை பண்றதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அவுட் இருப்பாரு. ஆயிடுவாரு. அப்படி பண்ணியே அதனால அவுட் ஆயிடுவாரு. வாய்ப்பு இருக்கு. அவுட் ஆகுறது மட்டும் அது இல்லாம பேட்டி குடு
இல்ல அவுட் ஆயிட்டு அது மட்டும் இல்லாம பேட்டி கொடுப்பாரு. நான் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இல்ல, அவுட் ஆஃப் ரன்ஸ்ல இருக்கேன். நெட்ல எல்லாம் எனக்கு நல்லா தான் படுது அப்படின்னு ஏதாவது பேட்டி கொடுத்துருப்பாரு. கேப்டன் இந்த மேட்ச் கொஞ்சம் அடி வாங்குவாரோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வருது. பிகாஸ் நான் ஒத்துக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் வந்து 150 போட்ட ரபாடாக்கு அகேன்ஸ்டா மும்பை ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. பட் அட் அகமதாபாத் பிளாக் சாயில் பிட்ச். பட் இன்னைக்கு ஆடுறது ஒரு ரெட் ம். சாயில் பிட்ச். அங்க நீங்க 145 150 போடும்போது அது பேட்ஸ்மேனுக்கு தான் ரொம்ப சாதகமா இருக்கும். நான் இப்போ சொல்றேன், ஸ்லோவர் போலிங்கும் அடிச்சிருவாங்க. அஸ்வினி குமார் அடி வாங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் நீங்க அந்த பேஸ்ல போடும்போது கொஞ்சம் லைன் அண்ட் லென்த் விட்டீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லெக் சைடுல இந்த ஷாட்டை நல்லா ஆடுவாரு. சோ அந்த ஆங்கிள் ம். பார்க்கும்போது சூரியகுமார் யாதவுக்கு ஒரு பிளஸ்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்னைக்கு சூர்யா ஃபார்முக்கு வரணும்னா இதை விட பெஸ்ட் டே வேற எதுவுமே இல்ல. பட் ஓகே, இப்போ வந்து நம்ம சிஎஸ்கே சைடு போவோம். இப்ப சிஎஸ்கேல ஃபாரின் ஸ்லாட்ல தான் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. ஓவர்டன் கண்டிப்பா விளையாட போறாங்க. இப்போ முகேஷ் ஸ்டார்க் இல்லாதனால மிச்சல் ஸ்பென்சர் ஜான்சன் கண்டிப்பா விளையாட போறாங்க. டெவால் ப்ரூவிஸும் ம். விளையாடணும். இப்ப நூர் அகமதா அகில் ஹுசேனா அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பேன். நான் நூர் அகமது உட்கார வச்சுட்டு அகில் ஹுசேனை விளையாடுவேன். நான் ஸ்டில் சொல்றேன், வாங்கடையில வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணுவாங்க. நூர் அகமதால அந்த அளவுக்கு நூர் அகமதும் லெஃப்ட் ஆர்ம் தான். பட் அவர் சைனாமன் போலர். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆர்த்தடாக்ஸ் போலர் இருக்க ஒரு அகில் ஹுசைன் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆவாங்க. பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நூர் அகமதை தான் விளையாட வைப்பாங்க அகில் ஹுசைன் பதிலா நினைக்கிறேன். அது அப்படிதான் எம்ஐக்கு போகும். கொஞ்சம் சாதகமா போகும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஓகே, மை கொஸ்டின் இஸ் சஃப்ராஸ் கான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல அவங்க டீம்ல சிஎஸ்கேல. அவரு கொஞ்சம் மிடில் ஆர்டர்ஸ்ல கஷ்டப்படுறத நம்ம பார்த்திருக்கோம். எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் ஆமா. ஸ்பின்னர்ஸ். நான் ஏன் ம். கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு வாங்கடையில பெருசா ஸ்பின் எடுப்படாது. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ ஒன் டவுன்ல ஆயுஷ் மாத்திரை கிடையாது. ஏன் அவரை ஒன் டவுன் புஷ் பண்ணக்கூடாது? ஏன் அப்படி சொல்றேன்னா, நீ அகைன்ஸ்ட் ஆர்சிபி பாத்தீங்கன்னா அவர் பவர் பிளேல வச்சு செம்ம அடி அடிப்பான். பட் பவர் பிளே முடிஞ்ச உடனே வந்து அவர் டக்குனு குருநாள் பாண்டியாக்கு அவுட் ஆயிடுவான். சோ ஸ்பின்னர்ஸும் கஷ்டப்படுறான், பவர் பிளேக்கு அப்புறமா கஷ்டப்படுறான்ற மாதிரி தான் நான் சஃப்ராஸ் கானை பாக்குறேன். சோ சஃப்ராஸ் கான் ஒன் டவுன் இறக்கலாமா அப்படின்றத நான் வந்துட்டு கேக்குறேன். கான வந்து அந்த இதுலயே வச்சுட்டு, ஏற்கனவே வந்து ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலா நம்ம கார்த்திக் சர்மா, உர்வில் பட்டேல பத்திலாம் நம்ம பேசினோம். இவங்க ம், வந்து நல்லா பேட்டிங் பண்ணுவாங்க. ஆயுஷ் மாத்திரை ம், வந்து அண்டர் 19 கேப்டனு. ம், அவரும் வந்து நல்ல 6 ஹிட்டிங் எபிலிட்டியோ, அந்த அட்டாக்கிங் அதாவது அட்டாக்கிங் மோடு இது பேட்டிங் ஸ்டைல்ல எல்லாமே இருக்கு. ஓகே. பட் நான் ம், என்ன யோசிக்கிறேன்னா, ஓகே இப்ப ஆயுஷ் மாத்திரை போயிட்டாரு அப்படிங்கும்போது, இப்ப நெக்ஸ்ட் அந்த கார்த்திக் சர்மாவோ, உர்வில் பட்டேலையோ உர்வில் பட்டேலை விட கார்த்திக் சர்மா. ஏன்னா கார்த்திக் சர்மா பத்தி நம்ம நெறையவே பேசணும். ஆப்ஷன்லயும் பேசணும். நம்மளுமே நெறைய வீடியோல பேசணும். அவர் நல்லா ம். பண்ணுவாருன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஆயுஷ் மாத்திரை ஓகே இதுக்கு மேல ஒரு இன்ஜுரி ரூல்ட் அவுட் அப்படிங்கறதால கார்த்திக் சர்மா உள்ள கொண்டு வரலாம்னு நான் பார்ப்பேன். ஓகே. சர்ஃப்ராஸ் கான் இருக்கிற இடத்துலயே அந்த ஸ்லாட்லயே இருக்கட்டும். ஏன்னா அவரை வந்து ஒரு 30 ரன்ஸோ 40 ரன்ஸோ அடிக்கிறாரு. ம். அது ஓகே. தட்டு தட்டு மாதிரியோ எப்படியோ அடிச்சிடுறாரு. ஆனா ஒரு மிடில ஒரு 30யோ 22 30 வந்துருது. இப்போ நமக்கு ஆயுஷ் மாத்திரை இருக்கிற இடத்த ஃபில் பண்ணணும். அதுக்கு மேபி கார்த்திக் சர்மா இருந்தா ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஓகே, ஓகே. பட் ஓகே. எனக்கு இது கொஞ்சம் டிஃபரெண்டான ஒப்பீனியன் தான். நான் வந்து ஒன் டவுன் இறக்கலாம் அப்படின்ற மாரி தான் யோசிக்கிறேன். பட் தோனின்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா எந்த ஆப்ஷனுமே கிடையாதுங்க. ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலா டைரக்ட்டா அவங்க ஸ்வாப் பண்ணிடுவாங்க. கடைசியில ஒரு பவர் ஹிட்டர் கிடைச்சிருவாங்க. பட் சிஎஸ்கேக்கு லேக் ஆகுற ஒரு பெரிய விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, ஆயுஷ் மாத்திரை இல்லன்றத விட லேக் ஆஃப் பவர் ஹிட்டிங் அந்த டெத் ஓவர்ஸ் தான் நான் பார்க்குறேன். அது எம்எஸ் தோனிய தவிர வேற யாராலயும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பிகாஸ் ஓவர்டனும் பார்த்துட்டோம், சிவம் துபேவும் பார்த்துட்டோம். 2 பேருமே டெசிக்னேட்டட் ஃபினிஷர்ஸ் கிடையாது. நாங்க பேட்ஸ்மேனா இருப்போம். பட் ஃபினிஷ் பண்ண மாட்டோம்ன்ற மாரி தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் சிவம் துபே இன்னைக்கும் ஃபினிஷரா இருந்தாருன்னா, பூம்ராவோட 2 ஓவர் அவரால மேட்ச் அப் பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஒரு பெரிய கஷ்டம் தான். அகில் ஹுசைன பத்தி ஏற்கனவே பேசினோம். பட் அகில் ஹுசைன் வந்து ரோஹித்துக்கும், ஸ்கைக்கும், டீகாக்கும் அகைன்ஸ்டா நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மேட்ச பத்தி என்ன நினைக்கிற? வெஸ்ட் இண்டீஸ்க்கே ஒரு நல்லா தான் ஒரு ஓரளவு நல்லா எக்கனாமியா தான் போட்டுட்டு இருக்காரு. பட் ம், என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு ஒரு மேட்சோ 2 மேட்சோ தான் சிஎஸ்கே இது பண்ணாங்க. ம், அதுக்கப்புறம் அகில் ஹுசைனா, மேத்யூ ஷாட்டா, நூர் அகமதான்னு கேட்கும்போது, என்ன கேட்டா வந்து நான் மோஸ்ட்டா அகில் ஹுசைனுக்கு போவேன். அவங்க ம், ஏன் வந்து மேத்யூ ஷாட்டுக்கு போனாங்க அப்படிங்கிறது மேபி அந்த அதாவது இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் 2 பேரும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அதனாலயா என்னன்னு தெரியல. இப்போ ம். வரைக்குமே அவருக்கு ப்ராப்பரான இது கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச்லயுமே மேத்யூ ஷாட்டோ, இல்ல இந்த நூர் அகமது இந்த மாரி தான் வரப்போறாங்கன்னு எனக்கு தோணுது. நீ ஆமா. சொல்ற மாரி இவங்க ரோஹித்கா இருக்கட்டும், குவிண்டடிகாவா இருக்கட்டும், இவரு நல்லா போட்டிருக்காரு. இந்த மேட்சப்லாம் அவங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுத்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி இருந்தா, ஒரு சான்ஸ் இருக்கும் அக்கீல் ஹுசைனுக்கு. ம், இன்னைக்கு ம். மேட்ச்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மேட்ச்ல டெலிவர் பண்றதுக்கு. ஓகே. என்ன குயின்டன் டி காக் பேக் டூ வாங்கடே 100 அடிச்சுட்டு வந்து போனாரு. திருப்பி அடிப்பாரா ஏதாவது? பேக் டு வான்கடே அதான் ஒரு 100 அதுக்கு அடுத்து ஒரு 13 ரன்ல அப்படியே ரொம்ப அப்படியே ஸ்லிப் ஆயிட்டாரு. ம், திருப்பி ஆக்சுவல் QDK தான். திருப்பி குவிண்டடிகாக்க பொறுத்த வரைக்குமே மோஸ்ட்டா அவர் ஏன் வந்து அவ்ளோ சக்சஸ்ஃபுல் ஆனார்னா, மோஸ்ட்டா 6 அவ்ளோ ட்ரை பண்ண மாட்டாரு. முடிஞ்ச அளவு கிரவுண்ட் தான். கிரவுண்ட் ஷாட் தான். கிரவுண்ட் ஷாட்ல அவர் இப்படி வச்சிட்டு இருப்பாரு, பால் 4ல போய் விழும். அந்த மாரி ஒரு டைமிங் பேட்ஸ்மேன் தான். இந்த வாட்டி மினிமம் ஒரு 32 ஒரு 40 ரன்ஸ் அப்படிங்கிறது வரும். அத அடிக்கலாம், அடிச்சிட்டாலே ஓரளவு பவர் பிளே கொஞ்சம் ஏறிடும். அடிக்கலாம். அதுக்கு ஏன்னா மேல பின்னாடி
போன மேட்ச்சே பார்த்தோம். அவரு 150 போடுற ரபாடாக்கு அகைன்ஸ்டா தான் ஆஃப் சைட்ல போற பால லெஃப்ட் சைட்ல ஆடி கேட்ச் குடுத்தாரு. பட் இந்த சைட்ல 150ல போட பவர் பிளேல யாரும் கிடையாது. ஓவர்டன் தான் போடுவா போல. அவரும் பவர் பிளேக்கு அப்புறம் தான் வருவா போல. ஸோ அந்த ஆங்கிள்ல பார்த்தா குயின்டன் டிகாக் ஜாலியா விளையாடலாம். பட் நெறைய பார்த்தேன் நானு. ஆக்சுவலி அகில் ஹுசைன் அகைன்ஸ்டா வந்து குயின்டன் டிகாக் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடிருக்காரு. பட் அடிக்கு போய் அவுட் ஆன மாரி நான் நெறைய பார்த்திருக்கேன். SA20லயும் பார்த்திருக்கேன். ஸோ அகில் ஹுசைன் ஒரு நல்ல மேட்ச் அப்பா ம். இருப்பாரு. மிடில் ஆர்டர்ல பார்த்தா திலக், ஹர்திக், ருத்தர்ஃபோர்டு இல்ல வில்ஜாக்ஸ் அவங்களுக்கும் அகைன் அகில் ஹுசைன் இல்ல நூர் அகமத், குர்ஜப்னீத் சிங்லாம் ஒரு நல்ல மேட்ச் அப்பா இருப்பாங்க. பட் குர்ஜப்னீத் சிங் வந்து நான் ஒரு லீக் மேட்ச பார்த்திருக்கேன். குர்ஜப்னீத் சிங்க போட்டு ஹர்திக் பாண்டியா போலன்னு பொளப்பாரு. சோ அதுவுமே ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மேட்சே எப்படி செட் ஆக போகுதுன்னா, பூம்ராவும், ஹர்திக்கும் வித் அஸ்வினி குமாரோ இல்ல ட்ரெண்ட் போல்ட்டோ இவங்க எப்படி சஞ்சுவையும், ருத்ராஜையும் அட்டாக் பண்ணி டிஃபெண்ட் பண்றாங்கன்றது தான் கேமே இருக்க போகுது. செஞ்சுரி மெய்டன் செஞ்சுரி போட்ட ஒருத்தனை பத்தி பேசலாம். நம்ம திலக் வர்மா எல்லாத்தையும் பேசிட்டு எந்த கிரிட்டிக்ஸுமே என் காதுல கேட்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மேல இருக்கிறவங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஆமா. இது பண்ணிட்டு இருப்பான். ம். அவனை பத்தி நம்ம வந்து 22 பால்ல 19 அந்த இதெல்லாம் பேசணும். அதுக்கு ம். முன்னாடிலாம் வந்து அவனுக்கு என்ன சொல்றது, பாலே படமாட்டுக்குது, என்னடா பேட்டுக்கே வந்து சிங்கிள் டபுள்லாம் எடுத்துட்டு இருக்க, இது வந்து T20டா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும். ஒன்ஸ் ம். அவன் ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிச்சான். நீயே லாஸ்ட் வீடியோல சொல்லிருப்ப, ம். ஃபர்ஸ்ட் கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர்னு கீரை மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தான் அப்படின்ட்டு. அவன் ம். அடிச்ச மேட்ச்ல அந்த அன்னைக்கு நடந்த மேட்ச்ல எல்லாத்துலயுமே லைக் ரூபே ஆன் த கோ 4 இருக்கட்டும், அந்த சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த மேட்சா இருக்கட்டும், ஏஞ்சல் 1 சூப்பர் 6 இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவன் தான் அது பண்ணான். ஒன்ஸ் செம்ம அவன் அடிக்க இன்னிங்ஸ். ஆரம்பிச்சிட்டானா ஒருத்தனு கூட விட்டு கூட கொடுக்க மாட்டான். அது எல்லாத்தையுமே நானே எடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் என்கிட்ட கொடுறான் அப்படின்னு. அந்த கிரீன் டாட் பால் மட்டும் தான் வேற யாருக்கோ போச்சு. அதுவும் வந்து அவன் போலிங்கும் போட்டிருந்தானா அன்னைக்கு அதையும் அவன் வாங்கியிருப்பான். மொத்தமா எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் கொடுங்க எல்லாம் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிருந்தான். இன்னைக்கு திலக் திருப்பி வந்து ஒரு 100ல இருந்து வர்றதால அவனுக்கு இனிமே ஒரு கான்பிடன்ட் இருக்கும். என்னதான் அவன் ஒரு 20 பால்ஸ், அவன் இந்த வாட்டி அவன் 20 பால்ஸ் எடுத்துக்க மாட்டான், ஒரு 10 பால்ஸ்லயே அவன் கொஞ்சம் அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருவான். அதனால ஒரு டெத் ஓவர்ல இப்ப போடுறவங்க லைக் ஓவர்டனா இருக்கட்டும், லைக் நீ சொன்ன இந்த மிச்சல் ஸ்டார்க்கா, மிச்சல் ஜான்சன், யாரா சொன்ன அவன் பேரு, ஸ்பென்சர் மிச்சல் ஜான்சனுக்கு ஸ்பென்சர் என்ன பேர் ஜான்சன். சொன்னீங்க? மிச்சல் ஸ்பென்சர் மிச்சல் ஜான்சன். ஸ்பென்சர். அவங்க இதுல யாரு போட்டாலுமே அடிக்கிற ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கிறான். இன்னைக்கு மேட்ச்ல அவன் அடிக்க ஆரம்பிச்சானா மேபி இன்னைக்கு மேட்ச்ல திலக் போயிட்டு ஹர்திக்க சொல்லுவான், போன மேட்ச் நீ என்ன சொன்னல திட்டி திட்டி இரு, இந்த மேட்ச் நான் உன்னை திட்டுறேன், நீ ஆடு அப்படிங்கிற மாதிரி போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால எப்படின்னு தெரியல. மேபி திலக்கும் இந்த மேட்ச்ல கொஞ்சம் நல்லா ஆடுவான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி ஓகே. மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்ல இன்னைக்கு எல்லாத்தையுமே கரெக்டா டிக் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒரு டிஃபரெண்ட் ஒப்பீனியன் சொல்லட்டுமா? திலக் வர்மா வர்சஸ் சிஎஸ்கே பெருசா இல்ல. ஆக்சுவலி திலக் வர்மா சிஎஸ்கே அகைன்ஸ்டா பெருசா எதுவும் பண்ணல. சோ இன்னைக்குமே திலக் வர்மா கஷ்டப்படுவான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எப்படி போட்டாலுமே ஸ்கை அவுட் ஆயிடுவான். அது பிரச்சனையே இல்ல. சோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா மேபி ஸ்டெப் அப் பண்ணலாம். மேபி அவர் கொஞ்சம் அந்த ஸ்லோவர் ஷாட் பால் அவருக்கு வந்து வைட் ஆஃப் சைட்ல போடும்போது வந்து திணறாரு. அத கொஞ்சம் ஒர்க் பண்ணாருன்னா ஹர்திக் பாண்டியாவை திருப்பி நீங்க பழைய மாதிரி பார்க்கலாம். பட் ஆப்வியஸ்லி டிகாக் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கு. ரூத்தர்ஃபோர்டோ இல்ல வில்ஜாக்ஸோ கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். சிஎஸ்கே வின் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. பட் இஃப் தே டிக் ஆல் த பாக்ஸஸ், அகில் ஹுசைன் விளையாடணும். ஓகேவா? ம். அவங்க இது கண்டிப்பா ராமகிருஷ்ண கோஷ் விளையாட மாட்டாங்க. சோ அது பெரிய விஷயம் இல்ல. பட் அகில் ஹுசைன் விளையாடணும். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 230 பிளஸ் அடிச்சாங்கன்னா தே கேன் டிஃபெண்ட் திஸ் டார்கெட். இப்போ சொல்றேன் சிஎஸ்கே ஈஸியா வின் பண்ணலாம். பட் நான் டாஸ் வின் பண்ணி நான் போலிங் போட போறேன் அப்படின்னு சொல்லி ருத்ராஜ் ஜோக் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா சொல்றேன் போலிங்லாம் போட்டீங்கன்னா அவனுங்க 240 அடிச்சிருவானுங்க. நீங்க 180 அடிக்கவே 190 அடிக்க கஷ்டப்பட்டீங்க லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்எச் போலிங்க்கு. சோ இந்த போலிங்க்கு அது இன்னும் கஷ்டம். சோ சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா இதுதான் பண்ணணும். டாஸ் வின் பண்ணா டைரக்ட் ஸ்ட்ரைட்டாவே பேட்டிங் எடுத்து 230 அடிச்சு எம்ஐய பிரஷர்ல போடணும். திலக் வர்மாவெல்லாம் அவுட் பண்ணணும். சோ அந்த பிளான் அவங்க கரெக்டா செட் பண்ணி எடுக்கணும். நல்ல போலிங் இருக்கு. பட் அந்த ரிசோர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணணும். ருத்ராஜ் கைக்வாடோட கேப்டன்சி நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். பட் இந்த சைட்ல எம்ஐக்கு பாத்தீங்கன்னா எம்ஐக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு வின் பண்றதுக்கு மேட்ச. டாஸ் வின் பண்ணாலே போதும். போலிங் போட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு டீம் தான், நல்ல டீம் தான் வச்சிருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவும் கேப்டன்சில இம்ப்ரூவ் பண்ணுவாரு நான் நம்புறேன். லாஸ்ட் மேட்சே பார்த்தோம். அவர் கொடுத்த அந்த ஸ்பீச்சா இருக்கட்டும், அந்த ஆன் ஃபீல்டுல அவர் வந்து பம்ப் அப் பண்ணதா இருக்கட்டும் திலக் வர்மாவை, அதான் அந்த ரிசல்ட் 100. சோ பார்ப்போம், லெட்ஸ் சி. பட் நான் எனக்கு என்னவோ எல்லாரும் எம்ஐன்னு சொல்றதுனால என்னன்னு தெரியல, சிஎஸ்கே இன்னைக்கு வின் பண்ணுன்ற மாதிரி எனக்கு ஒண்ணு தோணுது. லெட்ஸ் சி. நான் வந்து சிஎஸ்கே 51, எம்ஐக்கு 49 தரேன். பாப்போம் யார் வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. எம்ஐ 60, சிஎஸ்கே 40. இது ஓவர் ஆகுது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இன்னைக்கு முடிஞ்சா லைவும் பண்றோம். வந்து அதை பாருங்க. பை.